சென்னைக்கு எதிரான போட்டியில் நாங்கள் ஏன் தோற்றோம் அப்படின்னு ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி விக்கெட் கீப்பராக பின்னாடி இருக்கும் பொழுது எந்த ஒரு வீரராலையும் ஜெயிக்க வைக்க முடியாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை தோனி நிரூபிச்சிருக்காரு. அவர் அமைத்த வியூகங்கள் எங்களை சுக்குநூறாக்கிடுச்சின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க ஹார்திக் பாண்டியா. இதை தான் ஹார்திக் பாண்டியா ஒரு ஈகோ பிடிச்சவர். ரோஹித் சர்மா அற்புதமான வியூகம் வகுப்பார், பயங்கரமான முறையில் பவுலிங் மாற்றுவார். ஸ்ரேயஸ் கோபாலுக்கும் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் அந்த ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார். இவருக்கு என்னமோ ஒரு பதட்டம் இருக்குது. ஆனால் தோனி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 10 ஓவருக்கு பிறகு தம்பி ருத்துராஜ் நீ அமைதியாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டாரு. இங்கே ருத்துராஜுக்கு ஈகோலாம் கிடையாது. ஏன்னா ருத்துராஜுக்கு கேப்டன்ஷிப் கிடச்சதே அவர் இன்னும் வரையும் நம்ப மாட்டார்னு வச்சிங்களேன். எனிவே அது தோனி பார்த்துக்கிட்டாருங்கிறத ஹார்திக் பாண்டியா பார்த்துருந்து சொல்கிறாருங்க, தோனி பாய் எங்களை தோக்கடிச்சிட்டாருன்ட்டு. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஷாக்குர் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போட்டியில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரோஹித் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், என்னென்னா ரோஹித் அவர்களுக்கு அந்த லாங் சைடில் அடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அடித்தா பவுண்ட்ரி, இல்லைன்னா அவங்கள கட்டுப்படுத்திக்கிட்டே வரலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி எதிர்பக்கத்தில் விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருந்தது. அது எங்களுக்கு சாதகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே வீரர்கள் திட்டம் தீட்டி அழகாக ஜெயிச்சிருக்காங்கங்கிறது அவங்களுடைய பேட்டிகள்லேருந்து தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் திட்டம் தீட்டியிருக்காங்க, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. இன்றைக்கி பயங்கரமான ஒரு மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குங்க. யார்? ஆர்சிபி சன்ரைசர்ஸ் கூட மரண அடி வாங்குவாங்களா இல்லை மீண்டு வருவாருங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.